மகாபாரதத்தோட பதிவு 29 மிகவும் முக்கியமான பதிவு. சகுனியின் சூதாட்டத்திற்கான சூழ்ச்சி. ராஜசூய யாகம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அனைவரும் அவரவர் நாட்டிற்கு திரும்பி செல்றாங்க. துரியோதனன் அஸ்தினாபுரம் சென்றவுடன் அவைய கூட்டினான். அவையில திருதராஷ்டிரன், காந்தாரி, சகுனி, பீஷ்மர், துரோணர், கர்ணன் முதலானோர் கூடியிருந்தனர். துரியோதனன் பேச்சை தொடர்ந்தான். அர்ஜுனனுக்கு காண்டீபம் என்னும் வில்லும் பீமனுக்கு கிடைத்திருக்கும் கதாயுதமும் என்னை இகழ்ச்சி ஆக்கிவிடும் போல் தெரிகிறது. ராஜசூய யாகத்திற்கு எத்தனை அரசர்கள் வந்தனர்! எண்ணற்ற பரிசுகளை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றனர். இப்படியே விட்டால் அந்த தர்மன் அனைவருக்கும் நிகரற்றவனாக ஆகிவிடுவான். இதை நான் தடுக்க வேண்டும். சகுனியை பார்த்து, மாமா அவர்களே, என்னால் அங்கு நடந்த ராஜசூய யாகத்தை மறக்க முடியவில்லை. அங்கு திரௌபதி என்னை ஏளனமாக பார்த்து சிரித்து விட்டாள். நான் அரண்மனையில் இருந்து வெளியே வரும்பொழுது பளிங்கு கல் என நினைத்து தண்ணீரில் விழுந்து விட்டேன். அதை பார்த்த திரௌபதி என்னை பார்த்து ஏளனமாக சிரித்து அவமானப்படும் வகையில் பேசிவிட்டாள். அதை என்னால் எப்பொழுது கூட மறக்க முடியவில்லை. அதனால் நான் அவர்களை பழிவாங்க வேண்டும். அதற்கு ஏதேனும் ஒரு வழியிருந்தால் கூறுங்கள் என்றான். அப்பொழுது சகுனியும், மருமகனே, தர்மரை எதிர்த்து வெல்வது என்பது இயலாத ஒன்று. அதேபோல்தான் பீமனும் அர்ஜுனும். இவர்களை நம்மால் போரில் வெல்ல முடியாது என்றான். அதன்பின் சகுனி, மருமகனே, நீ ஒப்பற்ற தெய்வ மண்டபம் ஒன்றை செய். அதை பார்க்க பாண்டவர்களுக்கு இங்கு அழைப்பு விடுவோம். இங்கு சூதாட்டம் ஆட அவர்களுக்கு அழைப்பு விடுப்போம். என் சூதாட்டத்தின் திறமை பற்றி உனக்கு நன்றாகவே தெரியும். சூதாட்டத்தின் மூலம் பாண்டவர்களை அடிமைப்படுத்துவோம் என கூறி சிரித்தான். இதை கேட்ட திருதராஷ்டிரன், சகுனி, என் பிள்ளைகளை கெடுக்க நீ ஒருவனே போதும். வேறு யாரும் தேவையில்லை. எதற்காக சகோதரர்களிடையே சண்டையை வளர்த்து விடுகிறீர்கள்? நாம் பாண்டவர்களுக்கு செய்த பகைமையை அவர்கள் பொறுத்து கொண்டுள்ளார்கள். துரியோதனன் தரை எது தண்ணீர் எது என்று பார்த்து காலை வைத்திருக்க வேண்டும். இத்தகைய செயலை சிறு குழந்தைகள் செய்தால் கூட சிரிக்கத்தான் செய்வார்கள். இதில் தவறு என்ன உள்ளது என கேட்டான். தன் தந்தையின் இப்பேச்சை கேட்டு துரியோதனன் கடும் கோபம் கொண்டான். தந்தையே, மாமா அவர்களின் கருத்து எனக்கு சரி எனப்படுகிறது. அதனால் பாண்டவர்களை அழைத்து சூதாடுவதுதான் எனது முடிவு என்று தீர்க்கமாக கூறினான். தன் மகனின் இத்தகைய செயலை கண்டு மிகவும் துன்பம் அடைகிறான் திருதராஷ்டிரன். மகனே, வீரர்கள் ஒருபொழுதும் இத்தகைய செயலை செய்ய மாட்டார்கள். பிறர் செல்வத்தை விரும்புவதும் தவறு. வஞ்சனை செய்து பிறர் செல்வத்தை கவர நினைப்பதும் தவறு. இது ஏன் உனக்கு தெரியாமல் இருக்கிறது? தயவு செய்து நீ உனது எண்ணத்தை மாற்றிக்கொள். துரியோதனனும், தந்தையே, பாண்டவர்களை வெல்ல வேண்டும். அதில் நல்வழியை தேர்வு செய்தால் என்ன, தீய வழியை தேர்வு செய்தால் என்ன? நான் பாண்டவர்களை வெல்ல சூதாட்டத்தை தேர்வு செய்துவிட்டேன். இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்காவிட்டால் நான் எனது உயிரை இங்கேயே மாய்த்து கொள்வேன் என்றான். விதியை வெல்பவர் யார்? இஷ்டம் போல் செய் என கூறினான் திருதராஷ்டிரன். இதை பீஷ்மரும் விதுரரும் எவ்வளவோ தடுக்க முயன்றனர். அவர்களின் முயற்சி தோல்வியை தான் தழுவியது. தந்தையின் முடிவை கேட்டு துரியோதனன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அதன் பிறகு ஒரு அழகிய மணிமண்டபத்தை அடைத்தான். திருதராஷ்டிரன் விதுரரை அழைத்து, தாங்கள் பாண்டவர்களுக்கு மணிமண்டபத்தை காண அழைப்பு விடுங்கள். அதே சமயம் சகுனியின் திட்டத்தையும் குறிப்பால் உணர்த்திவிட்டு வருவீர்களாக என்றான். அதன் பிறகு விதுரரும் அங்கிருந்து இந்திரபிரஸ்தத்தை நோக்கி சென்றார். இந்திரபிரஸ்தத்தை அடைந்த விதுரர் பாண்டவர்களிடம் துரியோதனின் மணிமண்டபத்தை காண அழைப்பு விடுத்தார். அதன் பின் விருந்தும் இருக்கிறது, சூதாட்ட நிகழ்ச்சியும் இருக்கிறது என வருத்தத்துடன் கூறினார். இதை கேட்ட தருமர் மிகவும் மனவேதனை அடைந்தார். முன்பே துரியோதனன் எங்களை கொல்ல சதி திட்டம் தீட்டியவன். இப்பொழுது சூதாட்டமா என்றான். விதுரரும் துரியோதனிடம் சூதாட்டம் வேண்டாம் என்று எவ்வளவு எடுத்து கூறியும் அவன் மனம் மாறவில்லை. நீங்கள் உங்களின் சிறிய தந்தையிடம் முறையிட்டால் அதுவும் பயனற்றுதான் போகும். திருதராஷ்டிரன் துரியோதனனிடம் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவன் உட்படவில்லை என்றான். அதன் பிறகு யுதிஷ்டிரன், எங்களின் சிறிய தந்தை அழைத்துள்ளார். எது நடந்தாலும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் அங்கு செல்வதுதான் முறையாகும் என்றான். நன்றி.